முதலமைச்சர் 2 முறை மேயரா இருந்தவர். அவருக்கு இந்த மக்களோட வலியும் வேதனையும் தெரியாதா என்ன? தனியார் கம்பெனிக்கு கொடுத்தா இந்த வேலையை வந்து தனியார் கம்பெனி கிட்ட கொடுக்கறது மூலமா ஒரு வருஷத்துக்கு 270 கோடி, அதே 10 வருஷ கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா 2700 கோடி ரூபாய் பணத்துக்காக ஆந்திரா நிறுவனம் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக இந்த வேலையில ஈடுபட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. இதுல உங்களுக்கு என்ன லாபம்? இதுல உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, கொடுக்க போறதா பேசியிருக்கிறாங்க, எவ்வளவு அட்வான்ஸ் வாங்குனீங்க, எவ்வளவு கமிஷன் வாங்க போறீங்க எதிர்காலத்துல? ஒருவேளை அந்த கம்பெனி உங்களோட பினாமி கம்பெனியா? அப்படி என்ன தேவை இருக்கு இப்போ உடனடியா அந்த கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு? இந்த மக்களை அருந்ததியின ஆதி திராவிட அனைத்து சாதி பெண்களை அடமானம் வைத்து கொத்தடிமையா வேலை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சிக்கு வந்தா மாற்றம் வரும், விடியல் தருவோம்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தா மாற்றம் வரும், விடியல் தரும்னு சொன்னீங்க. தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம ஆட்சி வந்தா உடனே தூய்மை பணியாளர்களுடைய வேலைகளை வந்து அவங்களுடைய பணி நிரந்தரம் வழங்கிடுவோம், ஆணையை வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு முதல்வர். ஆனா இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முடிகிற நேரத்துல, எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் 5-6 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்க ஊழல் செய்வதற்காக, குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய அமைச்சர் திரு சேகர்பாபு, திரு மா சுப்பிரமணியம், ஆணையர் திரு குமரகுருபர், இவங்க எல்லாம் ஆந்திரா நிறுவனத்தோட கை கோத்துக்கிட்டு இந்த வேலையை தனியார் மயம் படுத்துறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.